Hi friends, welcome to Sara Healthy Kitchen. இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் செய்ய போறேன் உங்களுக்காக. அது என்னங்கறதை நம்ம வீடியோக்குள்ள போய் பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுல ஆயில் சூடான உடனே நம்ம இந்த கிரீன் சில்லியும் கரி லீஃபும் ஆட் பண்ணிக்கிறேன். இது சும்மா ஒரு 2 டைம் லைட்டா வதக்கிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த garlicக்கும் ஜிஞ்சரும் crush பண்ணி வச்சிருக்கேன்ல அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கறேன். இது நல்லா வதங்கணும். இது கூடவே கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 2 to 3 minutes அப்படியே வச்சிருப்போம் நம்ம ஸ்லோவில் அடுப்பு. இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கி இங்கே பாருங்க இப்படி வந்துச்சு. அடுத்தது தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலரி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த நான்வெஜ் மசாலா ஆட் பண்ண போகிறேன். இது நான் ஃபுல்லாக இப்போ ஆட் பண்ணல. நான் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி இப்போ பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணனால கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து ரொம்ப ட்ரையாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்தளவு போதும். அடுத்தது இது நல்லா கிரேவி பதத்துக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த லாப்ஸ்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இனி வந்து நம்ம லாப்ஸ்டரை ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் பார்க்கவே ஜீப்ரா கிராசிங் மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த பேர் வச்சுருக்கேன். ஓகே, இது அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது அதனுடைய வால் பீஸ், குட்டி பீஸு. அதிலிருந்து எசன்ஸு, இதில் ரொம்ப சத்து அதிகம். ஓகே, இதை அப்படியே கலரி விட்டுக்கிறேன். இது ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், ரொம்ப ஹார்டாயிரும். ஒரு 5 minutes இல்லை 7 minutes வரைக்கும் நம்ம
குக் பண்ணால் போதும். சீ ஃபுட் எல்லாமே சீக்கிரம் குக் ஆயிரும். பார்க்கவே கலரே அட்ராக்ஷனாக இருக்குது. இதில் நான் இதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணல, ஏன்னா இதிலே குக் ஆகும்போது இதிலே தண்ணி இருக்கும், இந்த லாப்ஸ்டர்லேயே இருக்கிறதுனால அந்த தண்ணியே அதுக்கு போதும். ரொம்ப ஸ்லோ மோடில் வச்சுட்டு ஒரு 7 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் இது ஸ்டேஜ். ஓகே, இங்கே பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம், அப்புறம் ஹார்டாயிரும். இங்கே பாருங்கள் நல்லா கிரேவியாக வந்துச்சு. பார்க்கவே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. ஜீப்ரா லாப்ஸ்டர் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஜீப்ரா லாப்ஸ்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு டிஷ்ஷு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை வந்து லீவ் பண்ணுங்கள். இது சாப்பிட்டு டேஸ்ட் எப்படிங்கிறது உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு நல்ல ஹெல்த்தி டிஷ்ஷோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Make that